உன் பேரு ராஜேந்திரன், உங்க அம்மா கழுத்துல நீ போட்ட நகை தங்கமோ என்னமோ எனக்கு தெரியாது. உங்க அம்மா பெத்தெடுத்த நீதாயா தங்கம், நீதாயா சிங்கம். ஆனா உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒன்று தோணும் தெரியுமா? இதே ராஜேந்திரன் ஆகிய நான் என் தங்கை கல்யாணின்னு ஒரு படம் எடுத்தேன். சின்ன பிள்ளையில அப்பங்காரன் செந்தாமரை என்னுடைய சின்ன வயசுல விட்டுட்டு போனோன்னு அம்மாவா ஸ்ரீதிவித்யா நடிச்சிருப்பாங்க. அவங்கள வச்சு காப்பாத்திருப்பேன். பெரிய வயசுல அவங்க அம்மாவை காப்பாத்தின பிறகு வாடும் போது ஓடி போனவன் அந்த செந்தாமரை அப்பன் கேரக்டரா நடிச்சவன் தேடி வருவான், கை கால்லாம் பாதிக்கப்பட்டு. அப்ப எங்க அம்மா அவனை வீட்டுக்குள்ள சேர்க்கணும்னு சொன்னப்ப சேர்க்க மாட்டான் இந்த பையன். அப்ப சொல்லுவான், பச்சை மரத்துல தச்ச ஆணி தச்சதுதான், பச்சை பிள்ளையில பாத்திய மனசுல வச்சதுதான் அந்த பையன் போராடுவான். அப்ப படம் நல்லா ஓடிச்சு வெள்ளி விடா. இதெல்லாம் ஏதோ கதை நினைப்பீங்க, கதை இல்லைங்க, பலரோட வாழ்க்கை. இந்த நிலைமை இருந்தா இந்த பையன் இவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாழணும்னு சொல்லுவானா? எங்க அப்பா செத்து கிடந்தாருன்னா அழுவ மாட்டேன். எங்க அம்மா கண்ணில இருந்து ஒரு துளி வந்தா என்னால தாங்க முடியாதுங்க. இந்த அளவுக்கு எங்க அப்பா வெறுக்கிறனா காரணம் நீங்களே புரிஞ்சுக்குங்கய்யா. நீ சொல்லவே வேணாம். என்னால ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல நீ பேசும்போதே என் ரத்தமே கொதிக்கிறது என்று சொன்னால், ஆம்பளை புருஷன் ஒரே ஒரு 3 முடிச்சு போட்டதுக்காக என்ன வேணாலும் ஒரு பொண்ணை போட்டு குடிச்சிட்டு அடிச்சா எத்தனை நாளைக்கு ஒரு பெண் தாங்குவாள்? பொங்க மாட்டாளா? அவ பொங்க வேணா, பெத்த புள்ள பொங்க மாட்டானா? ஐயா, இப்படியெல்லாம் குடிகாரங்கிட்ட பொழைக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பாயா? டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடலாயா நிம்மதியா? இப்படி பொருத்தம் இல்லாமல் வாழ்வதை விட சேர்ந்து வாழ்வதை விட பிரிந்து விடுவதே மேல் என்று இந்த ராஜேந்திரன் சொல்லுகிறார். அதை இந்த ராஜேந்திரன் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஆனா வரேன், தீர்ப்புக்கு வரும்போது நான் பார்க்கிறேன். அடுத்து, வாழ வேண்டிய வயதில் விவாகரத்து கேட்டு தம்பதியினர் கோர்ட்டுக்கு அலைவது ஏன்? அருமையான தலைப்புங்க சார். சரி, நம்ம நாட்டுக்கு இப்ப தேவையான தலைப்பு இதுதான் சார். சரிங்க. நம்ம தமிழ்நாட்டுல பக்கமா இந்த சிக்குன் குனியான்னு ஒரு குனியா வந்தது. அது ஆரம்ப காலத்துல அப்படியே பரபரப்பா இருந்தாலும் போக போக எல்லா குடும்பத்துக்கும் சர்வ சாதாரணமா மாறி போச்சு. சரி, அது மாதிரிதான் சார் இந்த விவாகரத்தும். அந்த காலத்துல ஒரு குடும்பத்துல டைவர்ஸ் ஆனா கூட என்னது விவாகரத்தாச்சா அப்படிம்பாங்க. ஆனா இப்ப விவாகரத்து தானே ஆச்சு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு விவாகரத்து பெருகி போச்சு. அப்படி பெருகுனனாலதான் வாழ வேண்டிய இளம் தம்பதியினர் வாழ்க்கைங்கிற வாசப்படிய முதிக்க வேண்டிய வயசுல விவாகரத்து கொடு கோர்ட்ல போய் நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இந்த பெருசுங்க. அதேதான். அதாவது பெரியவங்களோட பணத்தாசினாலும் அவங்களோட வீணா போன ஒண்ணுமில்லாத இந்த வெட்டி வரட்டு கௌரவத்தினாலையும் தான் இன்னைக்கு பல குடும்பம் டைவர்ஸ் கேஸ்ல போய் நிக்குதுங்க சார். பொதுவா கல்யாணம்னா என்னன்னு சொல்லுங்க ஐயா. கல்யாணம்னா என்ன? ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் அவர் வயசு வந்தோடனே அவங்கள வாட சொல்லி ஊரை கூட்டி அவரோட சொந்தத்தை கூட்டி அச்சதை போட்டு இவங்க தான் இந்த பையன் இதான் பொண்ணு, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்கு தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. ஆனா உண்மையான கல்யாணம்னா பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கணும், பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கணும். நான் அழகுல மட்டும் சொல்ல வரல, மன உணர்வால உள்ளத்தால ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிருக்கணும். அது பேர் தான் சார் கல்யாணம். அப்பதான் மாப்பிள்ளை தாலி கட்டணும், பொண்ணு தாலி கட்டிக்கணும். இவ்வளவுதான் கேக்குறியா? நீ எப்படி கல்யாணம் பண்ணிப்ப? எங்க அம்மா அப்பா பாக்குற பையனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனா எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் கழுத்தை நீட்டுவேன். சபாஷ். நோயில் கிடந்து நொந்த போதெல்லாம் மருத்துவத்தாலா மறுபடி எழுகிறேன். இல்லை கண்மணி இல்லை, உந்தன் கடைவெளி திரளும் கண்ணீர் துளிகள் என் மேல் விழுந்தவுடன் அல்லவா எழுந்து விடுகிறேன். ஒரு கவிஞன் எழுதுறான் சார். ஒரு கணவன் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா கிடக்குறான். அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அவனுக்கு டாக்டர் 1008 மருந்து மாத்திரையை கொடுத்தாலும் அதெல்லாம் அவனுடைய நோயை குணப்படுத்தாது. ஆனா அவன் தினம் தினம் படுற வேதனையை பார்த்து அவனுடைய மனைவி அன்பால அக்கறையால சிந்துரா பாருங்க கண்ணீர். அந்த வேதனையை பொறுக்க முடியாம இந்த கணவன் தன்னுடைய வேதனையை மறந்துட்டு எழுந்து உட்கார்றான் சார். இந்த வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும்? வாழ்க்கைய அணு அணுவா ரசிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா அன்பா விட்டு கொடுத்து நம்பிக்கையா வாழ்றவனுக்கு கிடைக்கிற கல்யாண பரிசு. ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு சார்? நம்ம சாதாரணமா ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருளை வாங்குறோம். அந்த பொருளை நாம ஒரு நாள் யூஸ் பண்ணலாம், ஒரு மாசம் யூஸ் பண்ணலாம், ஒரு வருஷம் யூஸ் பண்ணலாம், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 வருஷம் கூட யூஸ் பண்றோம்னு வைங்க. அந்த பொருளையே நாம பணம் கொடுத்து நம்பி வாங்கிட்டு வரோமா இல்லையா?
அப்படி இருக்கும்போது கணவன் மனைவிங்கிற சொந்தம் கடவுளால நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு. மிக மிக புனிதமான உறவு சார். ஒரு மனுஷனுடைய வாழ்நாளின் கடைசி வர அவனுடைய உடல்ல உயிர் இருக்கிற வர அவன் கூட வரக்கூடிய சொந்தம் எது அப்படின்னா இந்த கணவன் மனைவி பந்தம். கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் மட்டும்தான் சார் நிரந்தர ஆதரவா இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டு விவாகரத்து அப்படிங்கிற ஒரு கொடுமையான எண்ணம் அங்க தோன்றுதுன்னா அதுக்கு காரணம் கணவன் மனைவியரிடையே பரஸ்பர நம்பிக்கையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் குறைஞ்சு போச்சு சார். அவங்க சொன்னாங்க பாருங்க, ஒரு நோய் வந்து படுத்தப்ப ஒரு மனைவி வந்து ஆறுதலா இருக்கிறது தான் ஒரு மருத்துவன் கொடுக்கக்கூடிய மருந்தை விட அது மாற்றிவிடும் என்று சொன்னார். அது 100க்கு 100 உண்மைங்க. தலைவலின்னு என்னதான் நம்ம தலைவலிச்சுன்னு படுத்தாலும் நமக்கு தலைவலி வந்தா சில வீட்டில் தாரம் மட்டும்தாங்க அவன் மாத்திரை சாப்பிட்றான். இதாங்க உண்மை. என்ன காரணம்? மனைவியை மட்டும்தான் வாழ்க்கை துணைவின்னு சொன்னா கடைசி வரைக்கும் வரக்கூடிய துணைவி யாருன்னு கேட்டா மனைவி தாங்க. ஏன்னு கேட்டா இதை நான் வாழ்ந்து பார்த்தவன் சொன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வாழ்ந்த 3 பிள்ளை குட்டிகளை பெத்தெடுத்தவன் சொல்றான்னு. ஆனால் கர்ம வீரர் காமராஜர் சொல்லியிருக்காரு. கர்ம வீரர் காமராஜர் கடைசி வரைக்குமே படிக்காத மேதை, விருதுநகரிலே பிறந்தவர், இந்த தமிழகத்துக்காக உழைத்த ஒரு மாபெரும் தலைவன் கர்ம வீரர் காமராஜர். கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலே கட்ட பிரம்மச்சாரியா வாழ்ந்தவர். ஆனா கடைசி காலத்துல அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன்னு கேட்டா அவரை பத்தி சாவி ஒரு இடத்துல எழுதுறாரு. அவர் உடம்பு சரியில்லாம படுக்கையா இருக்காரு. அப்ப கஷாயம் போட்டு கொடுத்துட்டு மாத்திரைலாம் எடுத்து போடக்குள்ள கர்மந்திரம் கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டேன், இந்த கஷாயெல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கட்ட பொண்டாட்டி கூட இருந்தால் நல்லா இருக்கும் போல இருக்குப்பா, பொண்டாட்டியே இல்லாமல் வாழ்ந்துட்டேன்ப்பா, நமக்கெல்லாம் பொண்டாட்டியே இல்லைன்னு வருத்தப்பட்டாராம். யாரு? கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியா வாழ்ந்த காமராஜர் அந்த கடைசி காலத்திலே வருத்தப்பட்டார், ஆதங்கப்பட்டார் என்று எழுத்தாளர் சாவி எழுதுகிறார். நல்ல உடம்புல நல்ல ரத்தம் இருக்கும் போதெல்லாம் பொண்டாட்டியோட அருமை தெரியாதுங்க. ரத்தம்லாம் சுண்டி உடம்பு தளர்ந்து நாடி தளர்ந்து இந்த தலை நிற்க முடியாம சாய்க்குள்ள இந்த சாட்சிக்கிறதுக்கு ஒரு தோல் தேவை கூட. எந்த தோலுமே வராதுங்க. அந்த தோல் யாரு தெரியுமா? அந்த தோழமை யாரு தெரியுமா? அந்த துணை யாரு தெரியுமா? மனைவி என்ற வாழ்க்கை துணைவி தான். என்ன காரணம்? விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் பரஸ்பர நம்பிக்கையும் இல்லாததாலா? இன்னொன்னு, பெரியவர்களுடைய வரட்டு கௌரவத்தாலும் வரதட்சணை கொடுமையாலும் தான் இந்த விவாகரத்துகள் இந்த நாட்டிலே நடக்கின்றதா? இன்னொன்னுங்க, இந்த பாழா போன நாகரிகம், ஃபேஷன் ஃபேஷன் என்று சொல்லி நாகரிக வளர்ச்சி என்பதை தவறாக புரிந்து கொண்ட காரணத்தாலா? இது 3. இன்னொரு தலைப்பு என்ன எடுத்திருக்கோம்னா, யாருமே சேர்ந்து வாழக்கூடாது, அவர்களை பிரித்தே தீருவோம் என்ற குடிகெடுக்கும் மனப்பான்மை உள்ளவர்களாலா? அது ஒரு தலைப்பு. அடுத்தது என்னன்னு கேட்டா, பொருத்தமே இல்லாமல் சேர்ந்து வாழ்வதை விட பிரிவதே மேல் என்ற காரணத்தாலா? இப்படி 5 கோணங்கள் கொண்டு இங்கே அலச இருக்கின்றார்கள். அரணெனப்படுவதே இல்வாழ்க்கை, அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். உலகத்திலேயே சிறந்த அறம் என்னன்னா இல்வாழ்க்கை. கணவன் மனைவி சந்தோஷமா குடும்பம் நடத்துறது. அந்த இல்வாழ்க்கையும் சிறப்பா இருக்கணும்னா கணவன் மனைவி ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து பரஸ்பர நம்பிக்கையோடு வாழ்ந்தா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் சார். சார், நாம ஒருத்தர், அதாவது கணவன் மனைவிட்ட நிறைய குறை இருக்கு. அந்த குறைய சொல்லும் போதும் நம்ம சொல்லக்கூடிய முறை ஒண்ணு இருக்கு சார். ஒரு அன்பா, ஒரு பண்பா, ஒரு அனுசரணையா, இடம் பார்த்து பொருள் அறிஞ்சு சொன்னோம் அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட குறை உள்ளவனா இருந்தாலும் சரி அவன் திருந்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லிட்டு பட்டு பட்டுன்னு பேசிட்டு சட்டு சட்டுன்னு பொட்டையை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனா அங்க விவாகரத்து தான் சார் முடிவா இருக்கும். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா என்ன அவன் மதிக்க மாட்டேங்கிறா, என்ன அவர் மதிக்க மாட்டேங்கிறாரு, இதுதான் சார் இன்னைக்கு முக்கிய பிரச்சனையா இருக்கு. நாம மரியாதை கொடுக்கறது, வெளிப்படையா நாம செயல்கள் செய்யறோம். அதாவது ஒரு கணவன் வந்த உடனே எந்திரிச்சு நின்று கை கட்டி அது நின்னாதான் மரியாதை அப்படிங்கிறது கிடையாது. அது மற்ற உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. ஆனா ஒரு கணவனுக்கு மனைவியும், ஒரு மனைவிக்கு கணவனும் மனசுல மரியாதை தரணும் சார். அப்பதான் அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியும். அது இல்லாம போகும்போது, புரிஞ்சுக்காம போகும்போது தான் அந்த வாழ்க்கை விவாகரத்துல போய் முடியுது சார். ஒண்ணுமே இல்லை சார், மூணார்ல இருந்து சாந்தம்பாறை அப்படிங்கிற ஒரு எஸ்டேட்,
அங்க வந்து 2 தம்பதிகள் வந்து கூலி தொழிலாளியா இருந்தாங்க. 14 வருஷம் சந்தோஷமா தான் சார் வாழ்ந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. ஆனா ஒரு சின்ன வாய் தகராறு அது அவங்கள எந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டதுன்னு தான் நமக்கு வந்து முக்கிய மேட்ரு. ஒண்ணுமே இல்ல, அவன் சாப்பிட உட்காரான் சார். உடனே அவன் கேட்குறான், என்னம்மா டெய்லி வந்து இதையே சமைச்சு வைக்கிறியே, ஒரு நாக்குக்கு ருசியா ஒரு கறிமீன் சமைக்க கூடாதா அப்படின்னு கேட்குறான். இவ சரிங்க நான் நாளைக்கு சமைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னா அதோட அவன் மேட்ரு முடிஞ்சிருக்கும். ஆனா இவ உடனே என்ன சொல்றா, உன் சம்பாத்தியத்துக்கு இதுவே அதிகம், பேசாம தின்னுட்டு எந்திரி அப்படின்னு சொன்னான். என்ன இருந்தாலும் அவன் ஆண் இல்லையா, அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. உன் வீட்டை பத்தி தெரியாதா, நீ வரதட்சணைன்னு என்ன கொண்டு வந்த, சீர்வரிசைன்னு ஒரு சின்ன அட்டை பொட்டியா தானே தூக்கிட்டு வந்த, நீ என்ன பத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். எப்பவுமே பெண்களுக்கு பிறந்த வீட்டை பத்தி சொன்னா பயங்கர கோவம் வரும். இவ கோவத்தின் உச்சிக்கே போய் என்ன பண்ணிட்டா, போய் அவன் சட்டைய பிடிச்சு என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான். ஓங்கி ஒரு அரைஞ்சான். அவ போய் ஒரு மூலையில விழுந்துட்டான். அப்படி இருந்தா அவன் ஆத்திரம் அடங்கல, ஓடி போய் அவ கழுத்துல ஏறி ஒரு மிதி சார். பொசுக்குன்னு அந்த பொண்ணோட உயிர் போயிடுச்சு. ஆனா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, இன்னைக்கு அது போல தன் மனைவியை இழந்ததை நினைச்சு அவன் சொல்றான் சார், குடும்பத்துல சண்டை வர்றது சகஜம், என்ன மாதிரி இருக்காம ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுங்கன்னு கண்ணீர் விட்டு கதறான் சார். இப்ப என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனம் கிடையாது. திருமணம் அப்படிங்கிறது சாதாரண கிடையாது சார். இரு மனங்களை ஒரு மனமாய் ஆக்கக்கூடியது தான் அந்த திருமணம். ஆனா அந்த திருமணம் இன்னைக்கு விவாகரத்து அப்படிங்கிற ஒரு கொடூரன் கையில கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா அங்க விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் நம்பிக்கையும் இந்த கணவன் மனைவி இழந்து வர்றாங்க. அந்த திருமணத்தால் ஆன பந்தத்தை மரணம் தான் பிரிக்கணுமே தவிர விவாகரத்து பிரிக்க கூடாது சார். ஒரு கணவனும் மனைவியும் பரஸ்பர நம்பிக்கையோடும் அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தோடும் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா விவாகரத்தையே நாம ரத்து செய்யலாம் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒரு கணவன் மனைவி உறவை மரணம் மட்டும்தான் பிரிக்க வேண்டும். வாழ்க்கையிலே இடையிலே வரக்கூடிய ரணம் பிரித்து விடக்கூடாது என்பதை ரொம்ப அருமையா பேசுனீங்க. இந்த மாதிரி உரிமைத்த கருத்து இருந்தா எந்த கணவனும் மனைவியும் பிரிய மாட்டாங்கம்மா. நாகரிகம்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு தான் இருக்கும். அந்த நாகரிக வளர்ச்சியை தவறா புரிஞ்சுக்கிறதுனால தான் இன்னைக்கு நல்லா வாழ வேண்டிய தம்பதியினர் விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? பொதுவா விவாகரத்துல நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எப்பங்கயா வரும்? 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கும் போது வரும். அவங்க கிட்ட போய் கேட்டா எங்களுக்கு எங்க பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இருக்கு, சரி உங்க வீட்டுக்கே நானும் வரேன். அந்த கணவன் வந்து ஒரு நைட் ஷிப்ட்ல வேலை செய்யறவங்களா வச்சுக்கலாம், இந்த மனைவி வந்து ஒரு டே ஷிப்ட்ல வேலை செய்யட்டும். நேரமே கிடைக்கிறது இல்லைங்கய்யா. வாரத்துல ஒரு நாள் லீவு கிடைக்குது இல்ல, அந்த ஒரு நாள் லீவு இன்னைக்கு பல பேர் எப்படி என்ஜாய் பண்ண நினைக்கிறாங்க? ஆடி டிஸ்கோதேக் போலாம், டிஸ்கோதேக் ஜோடியோட கூட்டு போறான். போகும்போது ஜோடியோட போறாங்களே நம்ம சந்தோஷப்பட்டா அங்க போய் பார்க்க மாத்திக்கிற மாதிரி, எப்படி பார்க்க மாத்திக்கிற மாதிரி ஜோடி மாத்திட்டு ஆடுறாங்க. அவன் இவன் பொண்டாட்டிக்கோட ஆடுறான், இவன் அவன் பொண்டாட்டிக்கோட ஆடுறான். கேட்டா அதான் நாகரிகங்கிறான். இப்படி அவங்க போடுற ஆட்டால இவங்க குடும்ப வாழ்க்கை ஆட்டங்கண்டு கடைசியா விவாகரத்துக்கு போயிருது. ஐயா எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். லைஃப்ல செட்டில் ஆகுறதுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்னங்க ஐயா? ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியோட சந்தோஷமா இருந்து கொஞ்சம் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்குது, அதுக்கு பேர் தான் செட்டில் ஆகுறது. நீ கொஞ்சம் செட்டில் ஆகுங்க தலைவா. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இப்படி சொல்றீங்க, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? அந்த பொண்டாட்டி 30,000 சம்பாதிக்கும், அந்த புருஷன் 30,000 சம்பாதிப்பாங்க. ஆனா நீங்க செட்டில் ஆயிட்டீங்களான்னு கேட்டா இன்னும் இல்லம்பாங்க. 2 பேரும் ரொம்ப அறிவுபூர்வமா பேசுற மாதிரி. இங்க வேறு நம்ம 2 பேரும் மத்தவங்க மாதிரி முட்டாளா இருக்க கூடாது, ஒரு 7-8 வருஷம் நல்லா சம்பாரிச்சு போட்டு அப்புறமா குழந்தைய பெத்துக்கலாம் அப்படிம்பாங்க. அப்ப பார்த்தா அந்த பொண்டாட்டிக்கு ஒரு 30-32 வயசு ஆயிரும். மருத்துவ ரீதியா என்ன சொல்றாங்கன்னா 30 வயசுக்கு அப்புறம் தாய்மை பேர் அடைகிறதே ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தைய பெத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் இப்படி வேணும்னே அவங்க தள்ளி போடுறதுனால கூட அவங்க வாழ்க்கை விவாகரத்து வரைக்கும் போகுமான்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா போவுங்க. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் எவ்வளவு கருத்து வேறுபாடு வேணும்னாலும் இருக்கலாம், ஆனா அவங்க டைவர்ஸ் வரைக்கும் போகாம இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், தன்னோட பிள்ளை குட்டிங்களோட எதிர்காலம் கடைசியா வீணா போயிடக்கூடாதே, அவங்க தனியா நின்றக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்க விவாகரத்து வரைக்கும் போகாம இருக்கிறாங்க. இப்படி அவங்க கடைசியா குழந்தை பெத்துக்கலாம்னு தள்ளி போடும்போது அந்த 6-7 வருஷத்துல இவங்களுக்கு ஒரு பிடிப்பே இல்லாம போயிருதுங்க ஐயா. ஒன்னால நீ கெட்ட, என்னால் நீ கெட்ட, நான் அவங்க பாட்டு தனியா ஒரு பிடிப்பே இல்லாம பிரிஞ்சு போயிடுறாங்க ஐயா. இந்த மாதிரி ஈஸியா பிரிஞ்சு போயிடுறாங்க. எங்க தாத்தா ரொம்ப கோவக்காரரு.
இந்நேரம் இவ்வளவு கதை சொல்லிட்டு இப்ப தாத்தா கதைக்கு போறியா? ஆமா. சரியா? அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்வாரு, 50 வருஷம் நானும் உங்க ஆயாவும் குடும்பம் நடத்திருப்போம், உங்க ஆயாவும் நானும் சந்தோஷமா தான் வாழ்ந்தோம், இருந்தாலும் நான் உங்க ஆயாவை போட்ட அடியை வேற எந்த பொம்பளையாவது வாங்கியிருந்தா நான் ஓடியே போயிருப்பா அப்படிம்பாரு. அந்த காலத்துல ஆணாதிக்கம் அதிகம் இருந்ததுயா, இருந்தாலும் 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இப்ப கூட எங்க ஆயா இறந்துட்டாங்க. இப்ப கூட எங்க தாத்தா நைட்டு அழுவாரு, என்னை இப்படி தனியா விட்டு போயிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அழுவாரு. இப்படி திருமணங்கிறது அந்த காலத்துல கடைசி வரைக்கும் வர ஒரு இனிய உறவா இருந்ததுங்க ஐயா. ஆனா இன்னைக்கு திருமணங்கிறது ஒரு சடங்கு மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஏதோ சமுதாயத்துக்காக செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக செஞ்சுக்கிறாங்க. சடங்கு முடிஞ்ச கையோட விவாகரத்தையும் பண்ணிட்டு போயிடுறாங்க. நாகரிகம் வளர்ந்துகிட்டு இருக்குதுங்க ஐயா, அதனால தப்பு இல்லை. ஆனா அந்த நாகரிக வளர்ச்சியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம சமுதாயத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் துளியோட சம்பந்தமே இல்லாத செயல்களை, முரண்பாடான செயல்களை செய்யறதுனாலதான் இன்னைக்கு நல்லா வாழ வேண்டிய குடும்பங்கள் விவாகரத்து கேட்டு கோட்டை வாசல் நின்றுகிட்டு இருக்குது.